இது தந்தையின் இன்று வரவேற்பது கல்பனா. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு 3ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு என பரபரப்புகள் நிறைந்த நாள் இன்று. முதலில் ரீபோஸ்ட் மேட்ரிசஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெற்று முடிந்தது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு. தமிழகத்தில் சுமார் 1.5 லட்சம் மாணவர்கள் பங்கேற்று தேர்வு எழுதினர். இயற்பியல் கேள்விகள் கடினமானதாகவும் வேதியியல் உயிரியல் பாடங்கள் சுலபமாகவும் இருந்ததாக தேர்வு எழுதிய மாணவர்கள் தகவல். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படும் என இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர நாளை முதல் இணையதளம் வழியாக விண்ணப்பம். மக்களவைத் தேர்தலில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் இன்று ஓய்ந்தது. 10 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 94 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் தேர்தல். வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று எச்சரிக்கை. சென்னையில் ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்ட வடமாநில தொழிலாளி பலி. தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று குற்றச்சாட்டு. 1 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் வரையிலான மின்வெட்டு காரணமாக மக்கள் அவதியடைந்து வருவதாக அறிக்கை. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் உடல் இன்று நல்லடக்கம். ஜெயக்குமார் எழுதிய 2வது கடிதம் கிடைத்துள்ள நிலையில் யாரையும் பழிவாங்க வேண்டாம் என குடும்பத்தினருக்கு அறிவுறுத்தல். கடிதங்களின் உண்மைத்தன்மை குறித்து போலீசார் தீவிர விசாரணை. ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்று திட்டவட்டம். ஊக்க மருந்து சோதனைக்கு ஒத்துழைக்காத குற்றச்சாட்டில் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா சஸ்பெண்ட். தேசிய ஊக்க மருந்து தடுப்பு ஆணையம் இன்று நடவடிக்கை. நாடு முழுவதும் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. இதுகுறித்து தமிழகத்தில் தேர்வு எழுதிய மாணவர்களிடம் பேசினோம். இதனிடையே தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர்கள் சதீஷ் முருகன் மற்றும் பிரபு வழங்கிய தகவல்கள் இவை. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் நீட் நுழைவுத் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டது. இதன்படி நடப்பு கல்வியாண்டில் நீட் தேர்வுக்கு 24 லட்சம் மாணவர்களும் விண்ணப்பித்திருந்த நிலையில் நாடு முழுவதும் 557 நகரங்களில் இன்று நீட் தேர்வு நடைபெற்றது. தமிழ்நாட்டிலிருந்து விண்ணப்பித்திருந்த 1.5 லட்சம் மாணவர்களுக்கு 31 நகரங்களில் நீட் தேர்வானது நடைபெற்றது. மாணவ மாணவிகள் கடும் சோதனைக்கு பின்னரே தேர்வு மையங்களுக்கு அனுமதிக்கப்பட்டனர். சென்னையில் கொளுத்தும் வெயிலில் நீட் தேர்வு மையத்தின் முன்பு காத்திருந்த மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுக்கு போக்குவரத்து போலீசார் நீர்மோர் மற்றும் குடிநீர் வழங்கி தாகம் தணித்தனர். சென்னை 1000 விளக்கு பகுதியில் தேர்வு மையத்திற்கு வெளியே மாணவர்களின் பெற்றோர்கள் நீட் தேர்வு வேண்டுமா வேண்டாமா என தங்களுக்குள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெற்ற நீட் தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:20 மணிக்கு நிறைவு பெற்றது. நீட் தேர்வு எப்படி இருந்தது என சென்னையில் தேர்வு எழுதிய மாணவர்கள் சுனில்குமார், தஸ்லிமா, பிரைசனிடம் பேசினோம். பயாலஜி ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நான் 15 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். 15 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டேன் கம்ப்ளீட்டாக. கெமிஸ்ட்ரி வந்துட்டு எல்லாமே டேரெக்டாக NCERT ஸ்டேட்மெண்ட் தான். ரியாக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே சம்ஸாக எதுவாக இருக்கட்டும் எல்லாமே NCERT பேஸ் தான். ஸோ அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. பயோலாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஓகே, ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, மற்றபடி ஓகே. எனக்கு தெரிஞ்சு காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், பட் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ கட் ஆஃப் அது அதிகமாக கண்டிப்பாக இருக்கும். போர்டு எக்ஸாமோட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, பட் MCQs அந்த மாதிரி இருந்தனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஷின் பேப்பர். தேனியை சேர்ந்த கோகுலதர்ஷினி ஹஜிரா கூறுகையில் எக்ஸாம்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. பாட்னி, சுவாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு. எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு, எதிர்பார்த்த அளவு இல்லை, ஈஸியாக இருந்துச்சு. என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் சம் போட டைம் பத்தலை.
இதனிடையே தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மாணவர்கள் பதிவு செய்துள்ள மொபைல் எண்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் மதிப்பெண்கள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் tnresult.nic.in மற்றும் dge.tn.gov.in ஆகிய இணையதளங்களிலும் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்றும் தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர நாளை முதல் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சதீஷ் முருகன், நாடு முழுவதும் இன்று நடைபெற்ற நீட் தேர்வின் முடிவுகள் எப்போது வெளியாகும்? கலந்தாய்வு எப்போது தொடங்க வாய்ப்பிருக்கிறது? விவரங்கள் என்ன? நாடு முழுவதும் இன்று நடைபெற்ற நீட் தேர்விற்கான முடிவுகள் வருகிற ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அதேபோல மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்விற்கான ஆயத்த பணிகள் ஜூலை மாதத்தில் தொடங்கும் எனவும் மாணவர்களுக்கான நேரடி கலந்தாய்வு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்பனா. நன்றி சதீஷ் முருகன். தமிழகத்தில் கோடை வெப்பம் வாட்டி வதைத்து வரும் சூழலில் சென்னையில் ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்ட வடமாநில தொழிலாளி சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படாமல் தடுப்பது குறித்து மருத்துவரிடம் பேசினோம். செய்தியாளர்கள் சமயமணிவண்ணன், பவித்ரகுமார் வழங்கிய தகவல்கள் இவை. கடந்த ஏப்ரல் தொடக்கத்தில் இருந்து தமிழ்நாடு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் வெப்ப அலை மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் சென்னை பூந்தமல்லியில் கடும் வெயிலில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த போது ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தொழிலாளி சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படாமல் தடுப்பது குறித்து சென்னையை சேர்ந்த மருத்துவர் ஜவஹரிடம் பேசினோம். ஃபெட்டிக் ஆயிடுவீங்க, ரொம்ப மாதிரி நீங்கள் ஆல்மோஸ்ட் கிவன் அப் ஆன மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே இன்டோர் போயிடணும். இல்லை நீங்கள் அவுட் சைடில் இருக்குன்னா ஷேடி ஏரியா போயிட்டு கம்ப்ளீட்டாக ஹைட்ரேஷன் எல்லாம் கொஞ்சம் தண்ணி, குளிர்பானங்கள் ப்ளஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கணும். இந்த சுகர், பிபி, சைக்கியாட்ரிக் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட்ஸ் டேப்லெட்ஸ் போடுறவங்களுக்கும் இது ஹை ரிஸ்க் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அந்த டேப்லெட்ஸ்னால கொஞ்சம் டீஹைட்ரேஷன் பார்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் இந்த சன்லைட்டை அவாய்ட் பண்ணணும். இதனிடையே வெப்பத்தால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்கடல் நிகழ்வு காரணமாக தமிழக கடலோர பகுதியில் இன்று கடுமையான சீற்றம் ஏற்பட்டது. இதனால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் பக்தர்கள் நீராட தடை விதிக்கப்பட்டது. சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வட தமிழக உள் மாவட்டங்களில் நாளை வெப்ப அலை வீசக்கூடும் என எச்சரித்துள்ளது. அதே சமயம் வரும் 7, 8ஆம் தேதிகளில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்கும் கூடுதல் தகவல். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரைக்கும் கடற்பரப்பில் அதீத அலைக்கான எச்சரிக்கையானது நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை, கடலூர், ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் இந்திய கடல்சார் தகவல் மையமானது விடுத்துள்ளது. மேலும் கடல் கொந்தளிப்பு மற்றும் கடல் சீற்றம் காரணமாக படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தும்படியும் கடலோர பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படியும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. கல்பனா. நன்றி சமயமணிவண்ணன். நெல்லையில் மர்மமான முறையில் உயிரிழந்த காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் உடல் உடற்கூராய்வுக்கு பின் சொந்த கிராமத்தில் இன்று அடக்கம் செய்யப்பட்டது. இதனிடையே அவர் எழுதியதாக மேலும் 2 கடிதங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிய தகவல்கள் இவை. காங்கிரஸ் கட்சியின் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்த திசையன்விளை கரைசுத்து புதூர் கிராமத்தை சேர்ந்த ஜெயக்குமார் தனசிங் கடந்த 2ஆம் தேதி மாயமான நிலையில் வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் நேற்று அவர் உடல் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடற்கூறாய்வுக்கு பின் ஜெயக்குமாரின் உடல் இன்று அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சபாநாயகர் அப்பாவு, காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் ஜெயக்குமாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, ஜெயக்குமார் மரணத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இது எப்படிப்பட்டவர், யார் என்பது எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அது யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.
மரண வாக்குமூலம் என்ற பெயரில் கடந்த 30ஆம் தேதி நெல்லை எஸ்பிக்கு ஜெயக்குமார் எழுதியிருந்த கடிதம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் மரணத்திற்கு முன் ஜெயக்குமார் புகார் எதுவும் அளிக்கவில்லை என மாவட்ட காவல்துறை இன்று விளக்கம் அளித்துள்ளது. இந்நிலையில் ஜெயக்குமார் தனது மருமகனுக்கு எழுதியதாக இன்று மேலும் 2 கடிதங்கள் வெளியாகியுள்ளன. அதில் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் தனது பிரச்சனையை மனதில் வைத்து யாரையும் பழிவாங்க வேண்டாம் என்றும் அந்த கடிதத்தில் குடும்பத்தினருக்கு ஜெயக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜெயக்குமார் மரணத்தில் அடுத்தடுத்து கடிதங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வரும் சூழலில் இந்த கடிதங்களின் உண்மைத்தன்மை குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கும் கூடுதல் தகவல். நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் KPK ஜெயக்குமார் உயிரிழப்பு தொடர்பாக 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. KPK ஜெயக்குமாரிடம் பணி செய்த ஊழியர்கள் மற்றும் அவர் எழுதி வைத்த கடிதத்தில் இருந்த நபர்கள் உள்ளிட்டோரிடம் தனித்தனியாக விசாரணையும் நடைபெற்று வருகிறது. 2 நாட்களுக்குள்ள விசாரணையை முடித்து முழு அறிக்கையை தாக்கல் செய்யப்படும் என மாவட்ட காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்பனா. நன்றி ராமசுந்தரம். கோடை சீசன் காரணமாக கொடைக்கானல், உதகையில் இன்று சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக பொழுதை போக்கினர். இதுகுறித்து சுற்றுலா பயணிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். இதனிடையே இ-பாஸ் நடவடிக்கையால் பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் வில்லியம் மற்றும் ஹரிஹரன். கோடை சீசனை ஒட்டி கொடைக்கானல் ரோஜா பூங்காவில் சுமார் 1500 வகையிலான ரோஜா மலர்கள் பூத்துக்கொள்ளும் நிலையில் இன்று காலை முதலே மக்கள் கூட்டமாக சென்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். சாரல் மழை, மிதமான வெப்பம் என காலநிலை மாறி மாறி நிலவியதால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தாருடன் உற்சாகமாக பொழுதை போக்கினர். இதுகுறித்து சுற்றுலா பயணிகள் கிருத்திகா அப்துல் மாலிக் கூறுகையில், வெயில் இல்லை, ரொம்ப குளிராக இருக்குது, குளிர் அதிகமாக இருக்குது. எத்திலாம் ரொம்ப மழை அதிகமாக இருந்தது. நான் சூசைட் பார்க் பார்த்தேன், குணா கோகையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். கொடைக்கானல் வந்து ஃபேமிலியோடு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. நல்லா கிளைமேட் அருமையாக இருக்குது, எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். இதேபோல சுட்டரிக்கும் வெப்பத்தை தணிக்க சிதம்பரம் அருகே பிச்சாவரம் சதுப்பு நில காடுகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அலையாத்தி காடுகள் நடுவே படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் உதகையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்த நிலையில் அரசு தாவரவியல் பூங்காவில் வைக்கப்பட்டுள்ள வண்ண வண்ண மலர்களை கூட்டமாக பார்த்து மக்கள் ரசித்தனர். மேலும் படகு இல்லத்தில் மிதிப்படகு, மோட்டார் படகு, துடுப்பு படகு உள்ளிட்டவற்றில் சவாரி செய்தும் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ச்சியடைந்தனர். உதகை வந்த தர்ஷினி கிஷோரிடம் பேசினோம். ஃப்ளவர் ஷோ வந்திருக்கோம், நல்லபடியாக இருக்குது. எல்லாமே ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. வெதர் வந்து நல்லா சில்லுன்னு ஃபீல் பண்ணுறோம், ஹாட்டாக ஃபீல் பண்ணல, நல்லா இருக்குது. ஊட்டி வெதர் ரொம்ப க்ரௌடாக இருக்குது. இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் அந்த மலர் கண்காட்சி இது பண்ணுறதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சில்னஸ்லாம் நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். உதகை மலர் கண்காட்சி வருகிற 10ஆம் தேதி தொடங்கும் நிலையில் அதற்கான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. தற்போது இ-பாஸ் சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இ-பாஸ் கிடைக்கும் என மாவட்ட ஆட்சியர் அருணா விளக்கம் அளித்துள்ளார். செய்தியாளர் வில்லியம் வழங்கும் கூடுதல் தகவல். இ-பாஸ் அப்ளை செய்யும் அனைவருக்குமே கிடைக்கும் என்ற ஒரு ஆட்சியர் அறிவிப்பு வந்த பிறகு சுற்றுலா பயணிகள் வரத்து இனிவரும் நாட்களில் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கல்பனா. நன்றி வில்லியம். மக்களவைத் தேர்தலில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் இன்று ஓய்ந்துள்ளது. 10 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 94 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் தேர்தல் நடைபெற உள்ளது. தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் ராஜா மற்றும் பாரதி ராஜா. ராமர் கோயில் திறப்புக்கு பிறகு முதல் முறையாக இன்று அயோத்தி சென்ற பிரதமர் மோடி ராமர் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 94 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அந்த தொகுதிகளில் இன்றுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடி சமாஜ்வாதியும் காங்கிரசும் தங்கள் வாரிசுகளின் எதிர்காலத்திற்காக பாடுபடுகிறார்கள் என விமர்சித்தார். டெல்லியில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு வரும் மே 25ஆம் தேதி நடைபெற உள்ளதை ஒட்டி டெல்லி பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். முதற்கட்டமாக டெல்லி தேர்தலில் சமூக வலைதளங்களில் எவ்வாறு பிரச்சாரம் மேற்கொள்வது என்பது தொடர்பாக நிர்வாகிகளுடன் அண்ணாமலை இன்று ஆலோசனை நடத்தினார். மேற்கு வங்கத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களின் விருப்பத்திற்கு இணங்கியே ராகுல் காந்தி ரேபரேலியில் போட்டியிடுவதாக குறிப்பிட்டார்.
मैं तो उसका उत्तर यहाँ दिया। ரேபரேலியில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி வெற்றி பெறுவார். நாங்கள் மத சிறுபான்மை மக்களுக்கான நீதி பற்றி மட்டும் பேசவில்லை, பெண்கள் விவசாயிகளுக்காகவும் குரல் கொடுக்கிறோம். பீகார் மாநிலம் அராரியாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநிலத்தின் முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் நிச்சயம் இந்தியா கூட்டணி தலைமையிலான ஆட்சி அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். மூன்றாம் கட்ட தேர்தலில் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம். பாஜக முற்றிலும் துடைத்தெறியப்படுவது உறுதி. பாலியல் புகாரில் சிக்கியுள்ள தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாட்டிலிருந்து திரும்பி விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். கைது செய்யப்பட்ட ரேவண்ணா இன்று நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு 3 நாள் போலீஸ் காவல் எடுக்கப்பட்டிருக்கார். இந்த 3 நாளும் குற்றம் நடந்த இடங்களில் அவரை அழைத்து சென்று விசாரணை நடத்த SIT முடிவு செஞ்சிருக்கு. இது ஒரு புறம். மற்றொரு புறம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க ஏதுவாக உதவி எண்ணை அறிவித்திருக்கிறது SIT. மற்றொரு புறம் பிரஜ்வல் ரேவண்ணா இன்று SIT முன்பு விசாரணைக்கு ஆஜராவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் ஆஜராகவில்லை. எனவே அவரை கைது செய்ய அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும்? ஜெர்மனி புறப்பட்டு செல்ல வேண்டுமா, அவர் துபாயில் இருப்பதாக கூறப்படுகிறது, துபாய் செல்ல வேண்டுமா என்பது குறித்து நாளை SIT முடிவு செய்ய இருக்கிறது. கல்பனா. நன்றி பாரதிராஜா. IPL-இல் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி 28 ரன்கள் வித்தியாசத்தில் எளிதாக வென்றது. இதனிடையே மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவை தேசிய ஊக்கமருந்து தடுப்பு ஆணையம் இன்று சஸ்பெண்ட் செய்துள்ளது. செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவல்கள் இவை. தரம்சாலாவில் சென்னை பஞ்சாப் அணிகள் இன்று மாலை பல பரீட்சை நடத்திய நிலையில் நடப்பு தொடரில் 11 போட்டிகளில் 10வது முறையாக சென்னை அணி கேப்டன் டாஸில் கோட்டை விட்டார். இதனால் பஞ்சாப் அணி பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணியில் ரஹானி 9 ரன்களிலும் கேப்டன் ருத்ராஜ் 32 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். சிவம் துபே முதல் பந்திலேயே ஆட்டமிழந்ததால் சென்னை அணி தடுமாறியது. எனினும் பொறுப்புடன் விளையாடிய ஜடேஜா 26 பந்துகளில் 43 ரன்கள் குவித்ததால் 20 ஓவர்களில் சென்னை 9 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன்கள் குவித்தது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தோனி வந்த முதல் பந்திலேயே ஹர்ஷல் பட்டேல் பந்து வீச்சில் கிளீன் போல்ட் ஆனார். 168 ரன்கள் இலக்கை நோக்கி களமிறங்கிய பஞ்சாப் பேட்டர்கள் சென்னை அணி பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன்கள் மட்டுமே பஞ்சாப் அணி சேர்த்தது. இதன் மூலம் 28 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சென்னை அணி புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியது. ஊக்கமருந்து சோதனைக்கு ஒத்துழைக்காததால் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவை தேசிய ஊக்கமருந்து தடுப்பு ஆணையம் இன்று சஸ்பெண்ட் செய்துள்ளது. செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம் குறித்து மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா வெளியிட்டுள்ள வீடியோவில் சிறுநீர் மாதிரிகள் சேகரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட காலாவதியான கிட்டு மீது தேசிய ஊக்குமருந்து தடுப்பு ஆணையம் விளக்கம் கொடுக்க வேண்டும். இதை தவிர சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து எனது வழக்கறிஞர் உரிய நேரத்தில் விளக்கம் அளிப்பார் என அந்த வீடியோ பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கல்பனா. நன்றி ராஜா. தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என திராவிடர் கழக தலைவர் வீரமணி வலியுறுத்தியுள்ளார். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகளை பின்வரும் தொகுப்பில் காணலாம். தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா மையங்களில் இ-பாஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும் என திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி தமிழக அரசிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்கிற அச்சத்தில் பிரதமர் மோடி தனது நிலையை மறந்து பேசி வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் இன்று விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்கிற அச்சத்தில் இருக்கிறார். அதை அவர் அவ்வப்போது வெளிப்படுத்துகிறார். இதனிடையே சேலம் மாரியம்மன் கோவிலில் சாதி ரீதியாக மோதலில் ஈடுபட்டவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் 1 மணி முதல் 4 மணி நேரம் வரை மின்வெட்டு இருப்பதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயபுரத்தில் கால்பந்து போட்டியை தொடங்கி வைத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கால்பந்து விளையாடி அசத்தினார். ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய போதைப்பொருள் வழக்கு விசாரணை குறித்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இயக்குநர் அமீர், ராமாயணத்தில் சீதை அக்னியில் இறங்கிதான் குற்றமற்றவர் என்று நிரூபித்தார் எனவும், ஆனால் தான் வாரந்தோறும் நிரூபித்து வருவதாகவும் மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். மனசு வலிக்கிறது மாதிரியான கேள்விகளை கேட்டாங்களான்னா நிச்சயமா கேட்டேன். ஒரு இடத்துல கலங்கி போய் நின்னா அப்படின்னு கேட்டா கலங்கி போய் நின்னேன். ஆனா அது அவர்களுக்கு என்னை காயப்படுத்தணுன்ற நோக்கம் கிடையாது.
சென்னை விருகம்பாக்கத்தில் விசிக புரட்சி பாரதம் கட்சியினர் இடையே ஏற்பட்ட வாய் தகராறு மோதலில் முடிந்ததில் 2 தரப்பிலும் 7 பேர் காயமடைந்துள்ளனர். பிரேசில் நாட்டில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கில் இதுவரை 57 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென் அமெரிக்க நாடான பிரேசிலின் ரியோ கிராண்டே டோ சுல் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த மாகாணத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மேலும் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் சாலைகள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்துள்ளன. இதுவரை 57 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 70,000 மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 300க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் மாயமாகி உள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. நேயர்களே, இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.